ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு ஜிகே ஃபட்டாஃபட் சீரிஸ்ல பாலிட்டில இருந்து சில क्वेश्चन பார்க்க போறோம். முதல் கேள்வி, இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியா. சரிங்களா, மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்புல பகுதி 3ல சொல்லப்பட்டது, பார்ட் 3ல சொல்லப்பட்ட ஆர்டிகல் 12 to 35ல இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை தான் இந்தியாவின் மகாசாசனம் சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவை சேர்ந்த அனைத்து பிரஜைகளும், அதாவது மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் என்பது வழங்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அவர்கள் யாரை அணுகலாம் என்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அடிப்படை உரிமைகள் இஸ் வெரி மஸ்ட். அதை தான் இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்றாங்க. சோ அந்த அடிப்படை உரிமைகள் சொன்னாங்களா, அதான் ரெண்டாவது கேள்வியில கேட்டிருக்கேன். அந்த அடிப்படை உரிமைகளானது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பு, அதாவது யுஎஸ்ஏல இருந்து தான் பெறப்பட்டது. யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த வாக்கியம் 1 சரி. ஆனால் வாக்கியம் 2, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதை வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா சோவியத் யூனியனான யுஎஸ்ஆர்ஆர்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது தவறு. ஏன்னா டிபிஎஸ்பி எடுக்கப்பட்டது எங்க இருந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், அயர்லாந்து. ஓகேவா, அயர்லாந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்ப யுஎஸ்ஆர்ஆர்ல இருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்றத நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ண போறீங்க. அதாவது ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் 1 மட்டும் தான் சரி. மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அம்பேத்கர் அவர்களால் குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு எது சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா பிரிவு 32. ஓகேங்களா, சோ இததான் வந்து சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னா, ஒரு உச்சநீதி, அதாவது வந்து ஒரு மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது அவர்கள் எங்க போய் அணுகலாம், சுப்ரீம் கோர்ட்டை போய் பார்க்கலாம், உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அதாவது அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு இது கோட்பாடு. அந்த பிரிவு 32 தான் அம்பேத்கர் அவர்கள், அதாவது அரசியலமைப்பு இயற்றிய அம்பேத்கர் அவர்களே இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான் என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 4வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டியதே சுப்ரீம் கோர்ட் தான். எந்த இடத்திலும் சட்டமும் மீறப்படக்கூடாது, தர்மமும் மீறப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. அப்ப இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன், who is the guardian of Indian constitution அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் தான். 5வது கேள்வி, தேசிய அவசர நிலையோடு தொடர்புடைய விதி எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நேஷனல் எமர்ஜென்சி, நமக்கு எதனா ஒரு போரோ இல்ல ஏதோ ஒன்று வரும்போது நேஷனல் எமர்ஜென்சி வந்து பிறப்பிப்பார். அது என்ன சட்டப்பிரிவுனா 352. 356னா ஸ்டேட் எமர்ஜென்சின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், மாநில அவசர நிலை. நம்ம மாநிலமே கவுரும் போது ஜனாதிபதி ஆட்சி வந்து அமலுக்கு வரும்ல, பிரசிடென்ட் ரூல் ஏற்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 356. இந்த நேஷனல் இது வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய நிதி அவசர நிலை. ஓகேங்களா, பினான்சியல் எமர்ஜென்சி. சோ இன்னைக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.